Praise the Lord. பேதுரு ஏசப்பா இறந்த பிறகு எல்லாருமே திருப்பியுமே அவங்க மீன் தொழிலுக்கு போயிடுறாங்க. அப்போ ஏசப்பா வந்து திடீர்னு நிற்கும்போது நைட்டெல்லாம் இவங்க வந்து பார்க்குறாங்க, மீன் கிடைக்கல. அப்புறம் பார்த்தா கரையோரமாக வந்த பிறகு இயேசுவை பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு போட்டில் அவங்க இருக்கும்போது. அப்போ ஏசப்பா வந்து சொல்கிறாரு, ரொம்ப உள்ள 100 மீட்டர்ஸ் கூட இல்லை, அங்கே வந்து கரைக்கு ஓரமாக தான் இருக்கிறாங்க. ஏசப்பா சொல்கிற வலையை தூக்கி ரைட் சைடில் போடுங்க. அப்படி போடும்போது வலையை வந்து கிளீர மாதிரியான மீன்கள் வந்துச்சான் ஏசப்பா வந்து சொல்லும்போது. அப்போ நைட்டெல்லாம் வந்து பிடிச்சாங்களா, ஒன்றும் கிடைக்கலையா. ஆனா கரையோரமாவே போட்டு நெட்டு இன்னொரு சைடு போடும்போது அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரே பக்கமா நம்ம பார்த்துன்னு போயிடும். இப்போ பிரச்சனை, போராட்டம், இதெல்லாம் நம்ம பார்த்துன்னு போயின்னு இருப்போம். அப்போ வந்து நமக்கு எந்த சேஞ்ச் இல்லாம ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். நமக்கு எப்படி பேதுரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி. ஆனா எப்போ நம்மளுடைய ரைட் சைட்ல ஒரு நெட்டு போட சொன்ன மாதிரி நம்மளுடைய கொஞ்சம் ஃபோக்கஸோ கொஞ்சம் அப்படி திரும்பி ஏசப்பா பக்கம் போட்டோம்னாக்கா அமேசிங்கா ஆண்டவர் நம்மளை எடுத்துட்டு போயிடுவாரு. ஏன்னா அவரை விட ஒரு பெஸ்டான ஃப்ரெண்ட், லவர், அப்பா அம்மா யாருமே இல்லைங்க. நமக்கு தேவை இருக்கிற நேரம் எல்லாம் நம்மளோட கம்ஃபர்டர், நம்மளோட ஹோலி ஸ்பிரிட். அதனால ஏசப்பா பக்கம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னாக்கா வலைகள் கிளிய எப்படி மீன் கிடைச்சதோ நமக்கு போதுங்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்திருக்காரு. ஆல்ரெடி நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்க போறோம். எப்படி ஆண்டவர் மேல ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஏசப்பா மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். பிரைஸ் காட், ஹalleluya, thank you.